ஹோட்டல்லேருந்து கிளம்பி 1 ஹவர் தாண்டுனதும் குழந்தைங்கள கூட்டி ரெஸ்ட் ஏரியா போயிருந்தோம். இது வந்து விர்ஜீனியா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஏரியா. விர்ஜீனியா ஸ்டேட்ல வந்து எல்லா ரெஸ்ட் ஏரியாலயும் விர்ஜீனியா ஃபார் லவ்வர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அமெரிக்கால எல்லா ஹைவேலயுமே 45 மைலுக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கும். இங்க நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம், ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். திங்ஸும், ஸ்நாக்ஸும் தேவைன்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஏடிஎம் வச்சிருக்காங்க. நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம், எந்தெந்த பிளேஸ் வந்து விர்ஜீனியால பார்க்கலாங்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாரி ஒரு பேப்பர்ல இருக்கும். நம்ம அத பார்த்துட்டு இங்க என்னென்ன பார்க்கலாங்கிறத போய் பார்க்கலாம். Don't touch பையன் it. ஏடிஎம் மிஷின்லேருந்து தானாவே காசு வரும்னு நினைச்சுட்டு அதுல போய் கிளிக் பண்ணிட்டு இருந்தான். அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் 1 ஹவர் தாண்டினதும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். மதியம் சாப்பிடுறதுக்காக வேண்டி நாங்க வந்த கடை வந்து பொஜாங்கிள்ஸ். அவர் வந்து பிரீமியம் டர்ட்டி சிக்கன் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து 8 பீஸ் ஃப்ரைடு சிக்கன் மீல் வாங்கியிருந்தோம். இது கூட வந்து 2 பிஸ்கெட் அப்புறமா ஃப்ரைஸ் கூட வரும். மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா தான் தெரிஞ்சுச்சு. ஆனா சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்கள ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து நாங்க என்னென்ன இடங்கள் பார்த்தோங்கிறத பார்க்கலாம்.